இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால வீட்டில் சாம்பார் சாதம் இருந்தது. சரி தொட்டுக்க போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி நம்மளே தொட்டுக்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளாக செய்கிற பக்கோடா. கடைக்கு போயிட்டு கடலை மாவு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் வீட்டிலே இருந்தது. ஸோ வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியை நிறையா ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளிச்சிக்கிட்டு என் கையில் தெரியுது பாருங்கள், இந்த அளவுக்கு பக்கோடா பதத்துக்கு போட்டு எடுத்துக்கணும். ஆல்ரெடி அடுப்பில் பாத்திரத்தை ஏற்றி எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்சிங்கை, அதாவது பக்கோடா மிக்சிங்கை எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பொரிக்கும் போதே வாசனை நல்லா கடையில் போடுற வாசனை அடிச்சுது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஃபைனலாக ஹோம்மேட் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்ச பக்கோடா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். வாசனை நல்லாவே இருந்தது. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. என்ன ஒன்று, உப்பு தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு.